இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம கிழக்காலக்காட்டில் வாய்க்கால் சீவி தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி உள்ளன்ட்டு போயிருந்தேங்க. பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோளக்காடு இருக்கிறதுனால அந்த சோளக்காட்டில் சொட்டு நீர் போட்டுருக்குறேங்க. அதில் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு பெருசாக பத்துறது இல்லைங்க. என்னதான் சொட்டு நீரில் வாய்ஞ்சாலும் இந்த வாய்க்கால் தண்ணியில் வாய்ஞ்சு காய் பிடிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா, தென்னங்காய் அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லைங்க முன்னையாட்ட. அதுக்கோசரமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வாய்க்காலெல்லாம் கோதிடலான்ட்டு கோதிட்டு இருக்கிறேங்க. சொட்டு நீர் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த வாய்க்கால் பெருசாக எதுவும் கவனிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுங்க. பார்த்திங்கன்னா, அது பூரா திரவை ஏறி மண் சரிஞ்சு வாய்க்கால் பூரா பார்த்திங்கன்னா அடைச்சிட்டாங்க அங்கே நின்றுருந்துச்சுங்க. அந்த திரவையிலலாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுங்க அப்படியே வாய்க்கால் சீவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சீவி விட்டுதுங்க. கட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்கிற போது பார்த்திங்கன்னா, அப்பப்போ ஏதாவது வாய்க்கால் வரப்பு சீவி தண்ணி வாஞ்சிட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சொட்டு நீர் ஓட்டதுலேருந்து பெருசாக உள்ளே வந்து காட்டுக்குள்ளே பார்க்காதனால அங்கங்கெல்லாம் வாய்க்கால் வரப்பெல்லாம் போட்டு மண் மூடிடுதுங்க. தென்னம்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த புள்ள சோறு போடுதே இல்லையோ தென்னம்பிள்ளை சோறு போடு அப்படிங்கிறது. அது பார்த்திங்கன்னா கரெக்டு தாங்க. நம்ம தென்னம்பிள்ளை காப்பாற்றி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அது சோறு போடுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.